வணக்கம் மாணவர்களே. இன்று அலகு 1 இயக்க விதிகள் 2ஆம் பகுதி கற்க உள்ளோம். முதல் பகுதி ஏற்கனவே காணொளியில் பார்த்துருப்பீங்க. இயக்கம், விசை, நிலைமம் இந்த பகுதியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே காணொளியில் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த பாடப்பகுதியில் நியூட்டனோட இயக்க விதிகளை பற்றி நம்ம இப்போது இந்த பாடப்பகுதியில் பார்க்கலாம். நியூட்டன் அப்படிங்கிற அறிவியலார் ஒரு பொருளோட இயக்கத்தை அடிப்படையாக வச்சு 3 விதிகளை நமக்கு சொல்கிறார். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நியூட்டனின் 3 இயக்க விதிகள், அதாவது நியூட்டனின் இயக்க விதிகள். நியூட்டன் முதல் விதி, நியூட்டனின் 2ஆம் விதி, நியூட்டனின் 3ஆம் விதி. இந்த 3 விதியும் எதை பற்றி வருது அப்படின்னா, ஒரு பொருளோட இயக்கத்தை பேஸ் பண்ணி வருது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நியூட்டனோட முதல் விதி, ஒவ்வொரு பொருளும் ஒரு புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் அதோட ஓய்வு நிலையோ இல்லது ஒரு சீராக இயங்கி கொண்டிருக்கும் நிலையையோ மாற்றி கொள்ளாது, அந்த நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். அப்போது ஒரு பொருள் அதோட ஓய்வு நிலையை மாற்றிக்கொள்வதற்காகவோ இல்லது ஒரு சீரான இயக்கத்தில் போகும்போது அதை மாற்றத்துக்கு ஒரு புறவிசை தேவை அப்படிங்கிறது தான் முதல் விதி. இந்த விசை அப்படின்னா என்ன? இழுத்தல், தள்ளுதல், இந்த மாதிரி ஒரு புற செயல். இழுக்கலாம், தள்ளலாம், எது வேணால் செய்யலாம், அந்த மாதிரி ஒரு புற விசை. இதை நம்ம 3 விஷயமாக நம்ம விளக்கலாம். ஒன்று, ஓய்வில் உள்ள பொருளை இயக்க. அடுத்தது, இயங்கி கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த. அடுத்தது பார்த்திங்கன்னா, இயங்கி கொண்டிருக்கும் பொருளினோட திசையை மாற்ற இல்லை மாற்ற முயற்சிக்கின்ற செயல். இதுதான் விசையை பற்றி அவர் சொல்கிற விஷயங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, விசையானது எண் மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டார் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நான் சில பொருட்களை வச்சுருக்கேன் பாருங்கள். பாக்ஸ் இருக்குது, ஒரு டாய் வச்சுருக்கேன், ஒரு டால் வச்சுருக்கேன், கார், ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு டால் வச்சுருக்கேன். இந்த பொருளெல்லாம் எப்படி இருக்குது? இந்த அனைத்து பொருளுமே ஓய்வு நிலையில் இருக்குது. அனைத்து பொருளுமே எதில் இருக்குது? ஓய்வு நிலையில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது மேலே நான் ஒரு புற விசை, அதாவது தள்ளுறேன் இல்லைனா இழுக்கிறேன், ஏதாவது ஒரு விசை செய்கிறேன். பாருங்கள், இப்போ பாக்ஸை நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அந்த பாக்ஸை முன்னும் பின்னுமாக போயிட்டுருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஓய்வு நிலையில் ஒரு பொருள் மேலே ஒரு விசையை செலுத்துகிறோம். இப்போ இந்த பாருங்கள், காரு ஓய்வில் இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? அந்த காரை இழுத்து விட்டோன்னே அது ஓடுது. அதே போல் இந்த டாய் பாருங்கள், இப்போ ஓய்வு நிலையில் இருக்குது. இப்போ இந்த டாய் என்ன ஆகுது? இயக்க நிலைக்கு வருது. ஒரு விசை நான் செலுத்துகிறேன். அதே போல் இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த டால் பாருங்கள், இங்கே நான் அந்த டாலை நான் கீ கொடுக்குறேன். அப்போது அது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, அதோட வட்டமாக ஒரு இயக்கம், வட்ட இயக்கத்தில் அது சுற்றுது. பார்க்குறீங்களா? அப்போது இது எல்லாமே முதல்ல எப்படி இருந்தது? ஓய்வு நிலையில் தான் இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? அதுக்கு மேலே ஒரு விசையை, ஒரு புற விசையை செலுத்தும் போது அந்த பொருள் ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு வருது. பாருங்கள், இந்த ஊஞ்சல். அப்போது இப்போ அதை என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இந்த டாயை ஆட்டி விட்ட உடனே அந்த ஊஞ்சல் முன்னும் பின்னுமாக ஆடுது. அப்போது இந்த ஓய்வு நிலையில் இருக்க பொருளை இயக்க நிலைக்கு கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பொருள் மேலே ஒரு விசையை செலுத்துகிறோம். இந்த டாலை கையை பிடிச்சி இழுத்துட்டே வரேன், அந்த டால் வந்துகிட்டே இருக்கக்கூட. ஸோ அது ஒரு இயக்கம். அப்போது இந்த எல்லா பொருளுமே ஓய்வு நிலையில் முதல்ல இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம புறவிசை செலுத்தும் போது இயக்க நிலைக்கு மாறுச்சு. அடுத்தது ஒரு விசையின் வகைகள். விசையோட வகைகள்னு பார்க்கும்போது ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு 2 வகைப்படுத்தலாம். ஒத்த இணை விசைகள் 2 அல்லது அது 2ற்கு மேற்பட்ட சமமான இல்லைனா சமமற்ற ஒரு விசை அந்த பொருள் மேலே செயல்பட்டால் அது ஒத்த இணை விசை. அதே போல் மாறுபட்ட இணை விசைனால் என்ன? 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சமமாக இருக்கலாம் விசை, இல்லைனா சமம் இல்லாத விசையாக இருக்கணும். ஆனால் அந்த பொருள் மேலே எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அது மாறுபட்ட இணை விசைகள் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், இங்கே பிக்சரில் பார்க்கலாம். இப்போ அந்த பாக்ஸை முதல்ல ஒரு பையன் தள்ளுறான், அதுக்கப்புறம் 2 பேர் 3 பேர் எல்லோரும் எந்த திசையில் தள்ளுறாங்க? ஒரு திசையில். முதல்ல இந்த பாக்ஸ் ரொம்ப கடினமாக இருக்குது, ஒருத்தனால் தள்ள முடியலன்னு 3 பேர் ஹெல்ப்புக்கு வராங்க. ஆனால் அந்த பாக்ஸை எந்த சைடாக தள்ளிட்டுருக்காங்க? ஒரே சைடாக தள்ளிட்டுருக்காங்க. அப்போ இது என்னது? ஒத்த இணை விசைகள். அவங்களோட விசை சமமாக இருக்கலாம், சமமற்றதாக இருக்கலாம், ஆனால் ஒரே சைடில் போகுது. அதே மாதிரி மாறுபட்ட சைடில் போச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? அந்த விசைகளை மாறுபட்ட இணை விசைகள். எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மேலே செயல்பட்டால் அது மாறுபட்ட இணை விசைகள் என்று சொல்லலாம். இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்க? டக் ஆஃப் வார், அதாவது கயிறு இழுத்தல் போட்டி. அப்போ எதிரெதிர்
திசையில் செயல்படும் சமமற்ற இணை விசைகள். இதுக்கும் நம்ம என்ன சொல்லலாம், மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தொகுப்பயன் விசை. தொகுப்பயன் விசைனா என்ன? ஒரு பொருளோட மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அதோட மொத்த விளைவில் ஏற்படுத்தும் தனித்த விசை தான் தொகுப்பயன் விசை. இதோட மதிப்பு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது வெக்டர் அப்படின்னு அந்த மதிப்பு அதுவும் வந்து விசைகளோட எண்மதிப்பு மற்றும் திசை ஆகியவற்றத்தோட கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, கிணற்றில் இருந்து நீர் எடுக்கும்போது அந்த அதுக்காக செயல்படும் விசை, நெம்புகோல் மீது செயல்படும் விசை, இந்த தராசு தட்டுகள் மீது செயல்படும் விசை, இது எல்லாமே இந்த தொகுப்பயன் விசைக்கு எடுத்துக்காட்டு ஆகும். அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விதி, நியூட்டனின் இரண்டாம் விதி. இந்த விதிக்கு இன்னொரு பேர் இருக்குது, விசையின் விதி. இந்த நியூட்டனோட இரண்டாம் விதி என்ன? ஒரு பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்தகவில் அமையும். பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்தகவில் அமையும். இதுதான் நியூட்டனோட இரண்டாம் விதி. இந்த இரண்டாம் விதி தெரியறதுக்கு நம்ம 3 பாயிண்ட்டு ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். என்ன அப்படின்னா, வேகம் அண்ட் திசை வேகம், அதாவது ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. அடுத்தது முடுக்கம், ஆக்சிலரேஷன். அடுத்தது மொமெண்டம், உந்தம். இந்த 3 விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது இந்த நியூட்டனோட இரண்டாம் விதியில் நான் என்ன சொன்னேன், ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், மொமெண்டம் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஸ்பீட், வெலாசிட்டி. ஸ்பீட்னா என்ன? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பீடாக போகும், இல்லை அந்த எவ்வளவு ஃபாஸ்ட்டாக அது ரெஸ்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறத கணக்கிடுறது தான் வேகம். அப்போது இந்த வேகம் எதை பொறுத்து இருக்குது? திசை வேகத்தை, வெலாசிட்டியை பொறுத்து இருக்குது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் தரோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வேகமானது இருக்கும். அப்போ நம்ம அதிக அளவு ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட்னா அதிக அளவு மூவ் ஆகும். குறைந்த அளவு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் குறைந்த அளவு மூவ் ஆகும். அப்போது வேகம்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளவு ஸ்பீடாக போகுது அதுதான் வேகம். அது ஒரு குறிப்பிட்ட கால அளவில் எவ்வளவு தூரம் அது ட்ராவல் பண்ணுது அப்படின்னும் சொல்லலாம். அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக சொல்லும்போது பார்த்தோங்கன்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம். வேகம் இஸ் ஈக்குவல் டு பயணம் செய்த தூரம் பை காலம். இதோட அலகு அப்படின்னு பார்த்தா m/s. எம்னா மீட்டர், அதாவது நமக்கு தூரத்தை எதில் அளப்போம்? கிலோமீட்டர். அப்போ அதுக்கு எம்மு. டைம்னா காலம், அது செகண்ட்ஸில் யூனிட்டு அளப்போம், அதனால் மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன், அது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஆக்சிலரேஷன்னா என்ன? முடுக்கம். முடுக்கம் என்ன அப்படின்னா வேகத்தை அதிகப்படுத்துவது தான் முடுக்கம். இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு. அப்போ ஆக்சிலரேஷன் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு. அப்போ வேகத்தை அதிகப்படுத்துறத நம்ம வந்து வண்டி ஓட்டும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டினோம்னா நம்ம ஆக்சிலேட்டர் முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்சிலேட்டரை முறுக்கும் போது அந்த வண்டி என்ன ஆகுது? வேகத்தை கூட்டுது. அப்போது வேகத்தை அதிகப்படுத்துவதற்கு பெயர் தான் முடுக்கம் அப்படின்னு. அந்த முடுக்கம் அதோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பார்க்கும்போது முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு திசைவேகம், திசைவேகத்தில் ஏற்படுற மாற்றம் பை காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முடுக்கம்னா என்ன? திசைவேகத்தில் ஏற்படுற மாற்றம் பை காலம். எந்த டைமுக்குள்ளார அதோட திசையில் ஏற்படுற மாற்றம் தான் முடுக்கம்னு சொல்லலாம். இதோட எஸ்ஐ அலகு நியூட்டன். அதன் சிஜிஎஸ் அலகு அப்படின்னு பார்க்கும்போது டைன். அப்போ ஒரு நியூட்டன்னா என்ன? 1 கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு அளவுக்கு முடுக்கிவிக்க தேவைப்படும் விசையோட அளவு 1 நியூட்டன். அப்போ ஒரு நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைன் அப்படின்னா என்ன? ஒரு டைன்னா என்ன? 1 கிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 சென்டிமீட்டர் அளவிற்கு முடுக்கிவிக்க தேவைப்படும் விசையோட அளவு. புரிஞ்சுதா? ஸோ 1 நியூட்டன். If a force acting on a body of mass 1 kilogram produces an acceleration of 1 meter per second, then the force is said to be 1 Newton. Are you understand, children? Next, what is dyne? Dyne na enna? 1 dyne அப்படின்னா என்ன? 1 கிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு முடுக்கிவிக்க தேவைப்படும் விசையோட அளவு ஒரு டைனுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு டைன் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிளியர்? ஸோ 1 dyne. If force acting on a body of mass 1 gram produces
and acceleration of 1 centimeter per square, then the force is said to be 1 dyne. இப்போ அடுத்தது இங்கே மொமெண்டம் பார்க்க போகிறோம். மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு மொமெண்டம், அதாவது உந்தம். அதுக்கு இங்கே வர காணொலியை பாருங்கள். அந்த காணொலியை பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். இப்போது இந்த ஒரு விங்கில் வந்து 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க, மல்யுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருமே ஈக்குவலான பலசாலிகள். பாருங்கள், 2 பேருமே ஈக்குவலான பலசாலிகள். அப்போது ஒரே மாதிரி மாஸ், அவங்களோட உடம்பு 2 பேருக்குமே ஒரே மாதிரி வெயிட். விழுந்த உடனே என்ன ஆகுது, அந்த ஸ்டேஜு உடஞ்சி போகுது. அடுத்தது பாருங்கள், இந்த கிளிப்பில் எப்படி இருக்குங்க, ஒருத்தர் வந்து மாஸ் அதிகமாகவும் இன்னொருத்தர் மாஸ் கம்மியாகவும் இருக்காங்க. ஆனால் அந்த மாஸ் அதிகமாக இருக்கிறவரே என்ன பண்ணுறாரு, மாஸ் கம்மியாக இருக்கிற அந்த பர்சனை அதிக அளவு ஸ்பீடில் வந்து கீழே போடுறாரு. அப்போது என்ன ஆகுது, அவர் அதிக அளவு ஸ்பீடில் கீழே விழும்போதும் அந்த ஸ்டேஜு உடையுது. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய தோட்டா, மாஸ் ரொம்ப கம்மியான தோட்டா ஒரு தாக்கும்போது ஒரு ஆளையே கொல்லக்கூடிய அளவுக்கு அது திறன் வாய்ந்ததாக இருக்குது. புரிஞ்சுதா? அப்போது அந்த மாஸ் தான் வந்து இந்த மொமெண்டம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மொமெண்டம்னா என்ன, ஒரு பொருளோட மேலே ஏற்படுற தாக்கம். இது 2 விஷயம். ஒன்று மாஸ், இன்னொன்று வெலாசிட்டி, அதாவது நிறை இன்ட்டு திசைவேகம். அப்போ இந்த பிக்சரில் பார்க்கும்போது இந்த முதல் ஆள் வந்து அந்த ஃபஸ்ட்டு பர்சன் வந்து 2 பேருமே மாஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் விழும்போது கம்மியான ஸ்பீடில் விழுறாங்க. அடுத்தவங்க செகண்ட் கிளிப்பில் பார்த்தோம்போ மாஸ் கம்மியாக இருக்கிற பர்சன் வந்து ஸ்டேஜில் விழும்போது அதிகமான ஸ்பீடில் விழுறாரு. ஆனால் மூணாவதில் பார்த்தீங்கன்னா மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க ஒரு புல்லட் வந்து அதிக ஸ்பீடில் வந்து தாக்கி அந்த ஆளையே கொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போது ஒரு மொமெண்டம்னா என்ன, உந்தம்னா என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, நிறை இன்ட்டு திசைவேகம். இப்போ இந்த கிளிப்பில் என்ன பார்க்குறீங்க, ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து பந்து அடிக்கிறாரு. அந்த பந்தை வந்து இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, கேட்ச் பண்ணுறாரு. அப்போ அந்த கிரிக்கெட் வீரர் அந்த பந்தை ஸ்பீடாக அடிப்பார். அந்த பந்து எவ்வளோ திசை வேகத்தில் விசையோடு வரும். அப்போது அந்த கேட்ச் பிடிக்கிறவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையை பின்பக்கமாக இழுக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த பந்து வந்து தாக்குற விசையை குறைக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையை வந்து பேக் சைடில் இழுக்கிறாரு. அந்த பால் வர திசையிலேயே பின்னாடி இழுக்கிறாரு. அப்போது வந்து அந்த மோதலோட காலமும் அதிகரிக்கிறது. அவரோட கையில் ஏற்படுற அந்த கனத்தாக்க விசையோட அளவையும் குறைக்கிறாரு. அதனால் அவரோட கையில் பெயினும் இருக்கிறது இல்லை. புரிஞ்சுதான்? அடுத்து நியூட்டனின் 3ஆம் விதி. நியூட்டனோட 3ஆம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை ஒன்று உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும் அப்படின்னு நியூட்டனோட 3ஆம் இயக்க விதி சொல்லுது. ஏன்ற ஒரு பொருளை எடுத்துட்டோம்னா அந்த பி பொருளை ஒரு அதிகம் ஒரு எஃப்ங்கிற ஒரு விசை மேலே அதை செலுத்தும்போது, அந்த விசையினை செலுத்தும்போது அந்த பி வந்து என்ன பண்ணுது, அது ஒரு எதிர்விசையை வந்து ஏ மேலே செலுத்துது. அப்போ அதோட எண் மதிப்பு சமமாக இருக்குது. அப்போ இவை ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செயல்படும். அதுதான் வந்து நியூட்டனோட 3ஆம் இயக்க விதி. நியூட்டன்ஸ் 3rd law of motion. For every action there is an equal and opposite reaction. They always act on 2 different borders. அப்படிங்கிறது, அதாவது இருவேறுபட்ட பொருள் மீது இருவேறு பொருட்கள் மீது செயல்படும் அப்படிங்கிறது தான் நியூட்டனோட 3ஆம் விதி. இதுக்கு சில எடுத்துக்காட்டுகள்னு பார்க்கும்போது, துப்பாக்கி சுடுற குண்டு அந்த விசையோட முன்னோக்கி போகும். அந்த எதுக்காக எப்படியே போகுது அப்படின்னா, அதற்கு சமமான எதிர்விசையினால் குண்டு வெடித்த பின் துப்பாக்கி வந்து பின்னாடி நோக்கி நகரும். அப்போது நீங்கள் பார்க்கும்போது துப்பாக்கி சுடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த துப்பாக்கி சுடும்போது நம்ம கை வந்து கொஞ்சம் பின்னாடி வரும். ஏன்னா அந்த விசையோடு அந்த குண்டு முன்னாடி போகும்போது நம்ம கை கொஞ்சம் அளவுக்கு பின்னாடி வரும். அதே போல் தான் நம்ம பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதோட சிறகுகள் அப்படின்னு விசை மூலம் காற்றினை கீழே தள்ளுது. அந்த காற்று வந்து அந்த விசைக்கு சமமான எதிர்விசையை உருவாக்கும் போது பறவை வந்து மேலே பறக்குது. புரிஞ்சுதா? இப்போ நியூட்டனோட 3 இயக்க விதிகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட எடுத்துக்காட்டுகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போர்ஷனை ஒரு வாட்டி நல்லா நீங்கள் படிச்சுட்டு அதுக்கான இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் மாணவர்களே. அடுத்த காணொளியில் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதினா என்ன, அப்புறம் ராக்கெட் ஏவுதல் நிகழ்வுனா என்ன, நியூட்டனோட பொது இயற்பியல் விதி, இதெல்லாம் நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.